ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது. நவம்பர் 3 அன்னைக்கு காலையில் ஒரு 5:30 அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 2 காரில் வந்து அத்தை மாமா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 4 பேர் முன்னாடி போயிட்டோம். குட்டீஸ் எல்லாம் ஃபுல்லாக தூக்கத்தில் தான் இருந்தாங்க. எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீடு வந்து கணபதி ஹோமம் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்காக கொஞ்சம் இயர்லியாகவே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு ரூம், கிச்சன் இது மட்டும் தான் ரொம்பவே சிம்பிளாக தான் கட்டியிருந்தோம். 2 வீடு வந்து வாடகைக்கு விடுற மாதிரி கட்டியிருந்தோம். இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்கும். திருப்பூருக்குள்ளே தான் வீடு கட்டி அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அங்கே பக்கத்தில் இருக்குது. பெரியப்பாவோடது அங்கே எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அக்கா வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. அக்கா மச்சி மட்டும் தான் வந்திருந்தாங்க. குட்டீஸ் யாரையும் கூட்டிகிட்டு வரல, எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அக்கா வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. பாப்பா தம்பியெல்லாம் ரெடியாகி வந்தாச்சு. நான் வந்து அந்த அன்றைக்கி பாப்பாவோட கோல்டு செயின் தான் போட்டிருந்தேன். அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேங்க, பாரு பாப்பா செயின் ஆட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக நாங்கள் வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரப்போ ஐயரும் வந்துட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தம்பி வந்து மாமா கிட்ட தான் இருந்தேன். ஆள்மாத்தையால் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். ஐயர் வந்து எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். ரூம்குள்ளே எல்லாருமே உட்காந்து வந்து கணபதியும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் 4 பேர் மட்டும் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாமே புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உள்ளே வரல. நாங்கள் மட்டும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருந்தோம். பயங்கர புகையாக இருந்துச்சு, ரொம்ப கண்ணெரிச்சல். ஏன் வந்து சும்மாவே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக போக மாட்டேன். பட் எங்கள் வீடு அப்படிங்கிறப்ப போய் தானே ஆகணும்னு சொல்லி போயிருந்தோம். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வச்சிட்ருந்தோம். இன்னொரு பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வைக்கிறது வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பெரியப்பாவோட மருமகள் தான் வந்து பால் காய வைக்கிறது வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால் உள்ளே நிற்கவே முடியல, அவங்க எப்படி தான் நின்னாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பால் பொங்குற டைம் ஆயிடுச்சு. ரொம்ப புகையாக இருந்துச்சு. நான் வந்து பாதிலேயே வந்து வெளியிலேயே வந்துட்டனால முடியல. தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். அவனுக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து தம்பி வந்து தூங்க வைக்கிறதுக்காக வந்துட்டேன். விறகடுப்பில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லா வந்து தீ வந்து எரிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்து பண்ணிகிட்ருக்கணும். எனக்கு ரொம்பவே புகை வந்து கண்ணெரிச்சல் அதிகமாக இருந்துச்சு. பால் காய் வச்சது ஃபுல்லாக அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். அவங்க வந்து பெரியப்பாவோட மருமக அண்ணாவோட ஒய்ஃப் தான். அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப செம்ம புகையாக இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு வீடியோ எல்லாமே எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன்னா முடியல, புகையில உள்ளேயே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசிகிட்டே நின்றுருந்தோம். பால் காய் வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். பட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பே 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து காரை எடுக்கிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோட அத்தை பையன் ஃபேமிலியும் வரேன்னாங்க. சரி 2 ஃபேமிலியும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். போகிற வழி எங்கே பார்த்தாலும் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. சர்வீஸ் ரோடு, மெயின் ரோடு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். சண்டே அப்படிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடகா தான் எல்லாருமே போகிறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. இந்த டிராஃபிக்கில் நாங்கள் வந்து காலையில் 10:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனது. நாங்கள் நைட்டு வந்து 10 மணிக்கு தான் நாங்கள் வந்து போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி நான் ஹஸ்பண்ட் எங்கள் கார் மட்டும் முன்னாடி வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி தான் மச்சான் வந்தாங்க. நாங்கள் முன்னாடி போய் சாப்பிட்றதுக்கு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட் ரோட்டில் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் நான் வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது. நான் சேலமே போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கனால தான் அந்த வழியாக போகிறோம். மற்றபடி நாங்கள் வந்து சேலம் வந்து போனது இல்லை. எனக்கும் அங்கே ஏதாவது போகணும்னு ஆசை. பட் அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுறது பெருசாக. அங்கே நமக்கு எதுவும் இல்லை, இதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுருவோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. அதுவும் வந்து கிருஷ்ணகிரிக்கெல்லாம் போகிறப்ப நூல் பை நூலாக தான் வந்து நம்ம வண்டியே மூவ் ஆச்சு. நாங்கள் வந்து ஹோட்டல் கொங்கலை போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ சேரில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருப்பேன். ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், மல்லிகைப்பூ எங்கேயாவது விற்றுட்டு இருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேகமூட்டம் இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல்லே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அன்றைக்கி குட்டீஸ் 2 பேரையும் பார்த்திங்கன்னா சம்மத்தாக தூங்கிட்டாங்க. அதனால் எனக்கு வந்து பெருசாக தெரியல. பாப்பாவும் வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சனால நல்லா தூங்கிட்டு இருந்தா. இடையில வந்து சரவணபவனை நிறுத்தி டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் பாப்பா தம்பி 3 பேருமே காரில் தான் இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பி 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூவும் வாங்கிட்டோம்.
நான் வந்து கட்டாத பூ வந்து வாங்கியிருந்தேன், அக்கா வந்து கட்டின பூ வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் போட்டுவிட்டோம் பாதியை. தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கர தூக்கத்தில் இருக்கிறாரு. கார் நிறுத்துறப்ப நான் பார்த்தேன், பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி படுத்துட்டு நல்லா தூங்கிட்டா. அம்மா ஃபோன் பார்க்குறேன்னு சொல்லி கேட்டு வாங்கி அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டா. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. எங்கேயாவது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் பாவம் எப்படி வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூங்காமையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடியில் படுத்து, எனக்கு தான் கை வலி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு கார் ஓட்டுறாங்களோ அந்த அளவுக்கு கை வலி எனக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கம்மியாகிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா பயங்கர டிராஃபிக் ஆயிரும். கூகுள் மேப்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டில் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. செம்ம டிராஃபிக்கில் இருந்துச்சு. இதில் வந்து மழை தூர்றதுக்கு வேறு ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துவிட்டோம். நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரையில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்க முடியல. நாங்கள் நைட்டு சாப்பிடவும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே வேணால் போய் படுத்து தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பால் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பாலுமே வந்து பார்த்திங்கன்னா கடை இருக்குமா இருக்காதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில். ஞாயிற்றுக்கிழமை கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நைட்டு எல்லாம் அப்படியே போட்டுவிட்டோம். காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக பால் வந்து ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆர்டர் பண்ணோம். நைட்டு வந்து 1.5 லிட்டர் பால் பக்கமாக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நிறைய பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பால்கனி பார்த்தோன்னே தாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக புறா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு. எனக்கு செம்ம கடுப்பு. அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா குஞ்சாக தான் இருந்துச்சு. இந்த டைம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது பறந்து போகவே இல்லை. அந்த இடத்தையே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாஸ்தி பண்ணிடுச்சு. எனக்கு செம்ம கோவம் அது மேலே. அது எப்படியாவது போட்டு தள்ளிடணுமே அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்துருச்சு. கடைசியாக அது எல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு பால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு இருந்தேன். இந்த கிச்சன் வேலை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். ரெண்டாவது ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணுறேன். இதோட ரெசிபி சொல்கிறேன், பார்த்து பாருங்கள். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணுவேன். பெருசாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி வந்து நான் போடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு பிரியாணி தக்காளி சாப்பாடுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முந்திரி போடுறதுட்டு செஞ்சப்போ ரொம்ப பிடிக்கும். முந்திரி லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சாப்பாடு குழம்பு ரசம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக இதுதான் பண்ணேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக நல்லா வணங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதை ரெடி பண்ணுற டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகட்டும். அந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. குட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டும் எந்திரிச்சாங்க. சரி நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையெல்லாமே பார்த்துட்ருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இது கூட வந்து நான் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் நான் பெருசாக எதுவும் போடல. பிரியாணி மசால் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எந்த ஒரு ஸ்பைஸாக இருந்து நான் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால. உப்பும் இப்போவே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா வெங்காயத்தில் தக்காளியில் உப்பு வந்து சேர்ந்துக்கும், நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலாவுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இதனோட பச்சை வாசல் லைட்டாக போனதுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன்.
200 கிராம் மஷ்ரூம் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து விட்டு வரும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து விட்டு வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய விட்டு வரும். வேணால் பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ இதில் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. நம்ம உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் விடுறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய தண்ணி வந்து விட்டு வந்திருக்கும். சும்மா மூடியை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடி வைக்க வேண்டாம். சும்மா மூடி வந்து குப்பரை திருப்பி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து அதுலேருந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அரிசி சேர்த்து தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளியிலேருந்து மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வருதுங்கிறப்போ நம்ம வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெந்து வரப்போ தண்ணி அதிகமாக ஊற்றுறப்ப நமக்கு குழஞ்சு போன மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 250 கிராம் அரிசி வந்து எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து 2 நேரத்துக்குமே நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்ம பிரியாணி மசாலாவும் போடலாம், மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறதுனால இந்த டைமில் போட்டோம் அப்படின்னா வெந்துறப்ப கரெக்டாக இருக்கும். சரி, திருப்பி விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டு எடுத்துருங்க. நான் எப்போவுமே 3 விசில் தான் எல்லாத்துக்குமே விடுவேன். நான் 3 விசில் விட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள் சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காரம் வந்து நான் கம்மியாக போட்டோம் அப்படின்னா குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தா சிங்கில் இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது. ஆல்ரெடி கழுவி வச்சது இருக்குது. சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இதோட கையோட இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து சிங்கில் போட்டுட்டு இந்த ப்ளூ ரேக்கையுமே நான் வந்து கழுவி வச்சுட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்ச்சி தான் கழுவினேன். இந்த ப்ளூ ரேக் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நிறையா பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா வீடியோஸ்லையுமே எனக்கு இந்த ப்ளூ ரேக் பற்றி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கிழமை தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். 1 வாரம் ஆச்சு ஊருக்கு போய் வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்த்தா மல்லிகைப்பூ செடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலைஞ்சிருந்துச்சு. செவ்வந்தி பூவெல்லாம் பூத்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருக்கிறதுலே பெரிய வேலை இந்த வேலை தாங்க. ஃப்ரிட்ஜ் இப்படியுமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு போகையிலே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் என்னால் முடியலன்னு சொல்லி க்ளீன் பண்ணவே இல்லை. எல்லாத்தையுமே அப்படியே போட்டு போயிட்டேன். கருகாப்பில் தலை மல்லித்தலை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாயிருச்சு. அந்த இதனால் 1 வாரமாக ஃப்ரிட்ஜில் இருக்கனால மாதுளையெல்லாம் எப்போ வாங்கினேன்னு தெரியல, பழசெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அக்கட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முள்ளங்கி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. சரி ஏன் வச்சுட்ருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருந்தேன். ஆப்பிள்லாம் ரொம்ப பழசெல்லாம் வச்சுருந்தோம். எப்போ இதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணலான்டா சாமின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்கா வந்து பார்த்திங்கன்னா 4 முழம் 100 ரூபான்னு சொல்லி மல்லிகைப்பூ வந்து கட்டினது விற்பாங்க, அது வாங்கியிருந்தாங்க. நான் வந்து உதிரிப்பூ வந்து பார்த்திங்கன்னா 2 கவர் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். 160 ரூபா சொன்னாங்க ஒரு கவர். நான் 2 கவர் வந்து 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அதில் வந்து அக்காவுக்கு நான் வந்து கட்டாத ஒரு கவரும், அக்கா வந்து கட்டினது பூ வந்து 2 முழம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி வச்சிட்டோம். அமேசானில் ஹஸ்பண்ட் வந்து காய்கறியோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அமேசான் ஃப்ரெஷ்ஷில். அது வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா வாக்கரில் உட்கார வச்சுட்டு, இந்த ஸ்கூட்டிலலாம் உட்கார வச்சா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கரில் உட்கார வச்சேன். வாக்கரில் உட்கார வச்சு நம்மளை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா லெமன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அத்தை வந்து புனியாஞ்சனிக்கு வாங்குறப்போ கொஞ்சம் சேர்த்து நான் வாங்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன். அப்புறம் அத்தை எதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். லெமன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லெமன் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம்.
நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் கொஞ்சம் லெமன் பெருசாக வரும், நேரில் போய் வாங்குறப்ப எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வரப்போ வந்து இஞ்சி கிடச்சிச்சின்னு சொல்லி இஞ்சி 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அரை கிலோவுக்கு பக்கமாக. அதையும் வந்து அத்தை வந்து கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊர்லேருந்துமே அம்மா வந்து கொஞ்சம் காய் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க, அவரைக்காய், பிக்கிங்காய், முருங்கைக்கான்னு சொல்லி அம்மா எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாமே கவரில் போட்டு கொண்டு வந்திருந்தோம். சரி கையோட அதையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் தனியாக எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முருங்கைக்காய் வீடு வந்து சேர்றக்குள்ளே போதும் நேரிச்சுங்க. பாவம் அது எவ்வளவோ கஷ்டப்பட்டுருச்சு அந்த முருங்கைக்காய் வேறு. ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே ஊர்லேருந்து வரப்பவே நாங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். முறுக்கு, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்பவே கொண்டு வந்துட்டோம். பால் பாட்டிலெல்லாம் முன்னத்து நாள் காலையில் ஊற்றுனது எல்லாமே கட்டைப்பைக்குள்ளே போட்டு கிடந்துச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரஞ்சு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறப்ப கூட ஆரஞ்சு பெங்களூருக்கும் சேர்த்து வாங்கியிருந்தாங்க. அதையும் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாம் இப்போ வந்து பஸ்ஸில் வராப்புலேருந்தால் ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்து எடுத்துகிட்டு வரும், எவ்வளவோ தூக்கிட்டு போகிறதுன்னு யோசிப்போம். இப்போ வந்து நாங்கள் காரில் வந்துட்டு போயிட்டுருக்கறனால எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறது. எது வேணும் வேணாம்லாம் யோசிக்கிறதுல இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தோம். பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கொஞ்சம் கொடுப்பாங்களா, அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொடுப்பாங்க. அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அத்தை வந்து நீ எடுத்துகிட்டு போ, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நீ போய் ஜூஸ் போட்டு கொடு, போகிற வழியில் பாப்பா கேட்பா, தம்பி கேட்பா, நீ போட்டு கொடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்துகிட்டு பழமும் பாதி சீப் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எங்கேயாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாமே போகிறப்ப கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதையும் வந்து பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஓவர்சூல் பண்ணிட்டு இருக்கக்கூட எனக்கு போதும் தம்பி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேறு வராரு. டே கம்முன்னு விடுறா, எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய விடுறான்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்டே தான் ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் மிளகாய், கருவேப்பிலை தலை, மல்லித்தலை எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அதையும் வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே கவர்லேருந்து எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். கவரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும், டப்பாவில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் வந்து நல்லாவே தாங்கும். அதுக்காக நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்குவேன். மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா காம்பை கிள்ளிட்டு போட்டோம் அப்புறம் நமக்கு சமைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நான் வந்து காம்பை கிள்ளிட்டு போட்டுருவேன். கருவேப்பிலை தலையும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உதையே எடுத்து தான் போடுவேன். தனித்தனியாக ஒவ்வொரு லீஃபாக வந்து தனித்தனியாக எடுத்துடுவேன். எப்போ எதில் போட்டு வச்சாலும் தனித்தனியாக போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 பீஸ் பக்கமாக வந்து வாங்கியிருந்தாங்க. நான் வந்து தம்பி பிறந்தப்போ ஊர்லேருந்துட்டு வரப்போ டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியே வச்சுட்டாங்க ஃபுல்லாத்தையுமே. அதுக்கெல்லாமே மூடி எல்லாமே பார்த்து செட் பண்ணி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மூடி செக் பண்ணிவிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். தம்பி பூ எடுத்தா தங்கம் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அடி ஒழுகும் அப்படின்னு அவன் பார்த்து இது கிண்டல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருந்தான். தம்பி வந்து நீ நடக்கிறதுக்கு ஆரம்பித்தானே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. வாக்கர்லேயே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே, நடந்தால் என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடமே தெரில. பசங்க அப்படின்னாலே ரொம்ப குறும்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குறும்பாக இருக்குது. குட்டீஸ் 2 பேத்தையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டெல்லாம் தெரில, இப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எப்படா இவங்க 2 பேத்தையும் வச்சு சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு அப்பப்போ. உங்கள் வீட்டில் எத்தனை குட்டீஸ், நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் போர் அடிக்கும், மற்ற விளையாண்டுருக்காங்க அப்படின்னாலும் போர் அடிக்கும். நம்ம ஏதாவது வேலை செய்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து கோவம் வரும். பாருங்க, நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கேன், நான் முறைச்சதுக்கே வந்து அடிக்கிறதுக்கு வர்றேன். எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கோவம் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சிரிப்பாக தான் இருக்கும். நான் வந்து எல்லாத்தையுமே கவரில் இருக்கிற எல்லாமே எடுத்து கருவேப்பிலை தலையுமே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு கவர் இருந்துச்சு, அதை நான் இப்போ வந்து பார்க்காம விட்டுட்டேன். சரி அதையும் க்ளீன் பண்ணிடலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாலாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் வேண்டாம், நல்லது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருந்தேன். ரொம்ப அமுத்தி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக ஆயிடும். ரொம்ப கூலிங் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா சரி அதனால் நான் ரொம்ப அமுத்தாமல் லைட்டாக அப்படியே மேலே அப்படியே போட்டுட்டேன். நான் பூவை எடுத்து உள்ளே வச்சேன் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுருந்தான். அப்போ தான் யோசிச்சேன், நல்ல வேலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டையை வைக்கல, முட்டையை வச்சு தான் அவன் எப்படிலாம் எடுத்து போடுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபைனலாக கருவேப்பிலை தலை எடுத்து வச்சுட்டு அதாவது மல்லித்தலைக்கு போயாச்சு. சீக்கிரமாக இந்த வேலையை முடிக்கணுமேனு சொல்லிட்டு ரொம்பவே அவசரமாக தான் செஞ்சிட்ருந்தேன்.
இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது கருவேப்பிலை தழை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, வேஸ்ட் ஆனது எல்லாமே நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டிவி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு ஏதாவது பார்த்துட்ருப்பாள். ஏன்னா அந்த டிவி பார்க்கறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அவங்களாம் வந்து அதில் பார்த்தே வந்து கற்றுக்குறாங்க. பாப்பா வந்து நல்லா கற்றுக்கிட்டா. ஏன்னா அதை பார்த்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறது மட்டும் அவள் ஸ்டாப் பண்ணணும்னு நான் வந்து விரும்புகிறேன். மற்றபடி எதுவும் கிடையாது. டிவி பார்த்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவளே பேசுவாள். எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அது வேணும் இது வேணும் அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க மட்டும் வச்சுருக்காங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரிலாம் வந்துச்சு. அந்த மாதிரி ஹேபிட் மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிவியில் வந்து இப்போ ரைம்ஸ் மட்டும்தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த காமெடியுமே வந்து நாங்கள் இப்போ போட்டு கொடுக்கறது இல்லை பாப்பாவுக்கு. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபோன் டிவி எதுவுமே பார்க்கறதில்ல. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வர டிவியில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா மட்டும் விரும்பி பார்த்துட்ருப்பாங்க. மல்லித்தலை வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி தான் வரும். அமேசான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறப்பவே நேரில் போய் வாங்கினோம் அப்படின்னா தான் வேரோடு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படியே எடுத்து வச்சிட்டா போதும். அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே இவனை இந்த இடத்துல வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தள்ளி விட்டுட்டு இருந்தேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னம்மா சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவக்காரர் வேறு அவர். அவனை எடுத்துக்கல அப்படின்னாலும் அதுக்காக சண்டைக்கு வருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டத்தையே ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பாத்தை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜை நீக்கணும் இல்லையோ உடனே வந்துடுவார் அவர் சண்டைக்கு. பாருங்க இப்படி பிடிச்சி ஃப்ரிட்ஜை இழுக்கிறான்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை போட்டு தொத்திட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா சிங்கில் இருக்கிற பாத்திரங்களுமே கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கழுவிதான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து கழுவலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக கழுவி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆயிருச்சு. எல்லாம் எடுத்து ஒன்று விடம் ஃபுல்லாக கிச்சனே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அன்னைக்கு. இந்த அளவுக்கு பாத்திரங்கள் வந்து நான் எப்போவுமே சேர்த்தி வச்சதில்லை. பட் இந்த மாதிரி பாத்திரங்களை கழுவுறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. கிச்சனில் க்ளீன் பண்ண வந்தாலும் அங்கே வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கான்னு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேக்கெல்லாம் பிடிச்சி கபோர்டெலாம் பிடிச்சி எடுத்து உள்ளுக்கு அதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தான். கடைசியில் ஒரு பூரி கட்டை எடுத்துட்டான். யாரை அடிக்க போகிறான்னு தெரியலையே, நானும் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது கழுவுறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சுத்தமாக கழுவவே பிடிக்காது. இவ்வளோ இந்த மாதிரி பாத்திரங்களை கழுவணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். ஏன்னா அம்மா வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அம்மா கழுவ சொல்லலாம். பட் இங்கே நம்ம தானே கழுவணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அன்றைக்கி ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இல்லை அவங்களாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் தான் இருந்தேன். ஃபைனலாக எல்லாமே ஓரளவு கழுவி முடிச்சுட்டு கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.